வெத்தலையில மை போட்டு பார்க்குறதுனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வெத்தலையில மை போட்டால் ஒருத்தவங்களோட வாழ்க்கை தெரியும், அவங்களோட பேர் தெரியும், அவங்களோட உருவம் தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும்? முகத்தை பார்த்து, புத்தி பார்த்து, குணத்தை பார்த்து தாலி கட்டிக்கலான்னு கல்யாண ஆலோசனை கூட இருக்குது. இந்த ஒரு 27லேருந்து உங்களுக்கு 26 ஸ்டார்ட் ஆகிட்டு 27க்குள்ளே கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, உங்களால் குலதெய்வம் என்ன, என்னோட குலதெய்வம் பெண் தெய்வமா ஆண் தெய்வமான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக உங்கள் தெய்வம் అనేది பெண் தெய்வம் தாயே. ஓகே, பெண் தெய்வம்ன்றது கூட சாதாரணது கிடையாது, சக்தி. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல முதல் முறையா ஒருத்தவங்க இணைந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகாதேவராஜு அவர்கள் தான். அவங்க கிட்ட அவங்கள பத்தியும் அவங்க தொழில் பத்தியும் நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து நீங்க எங்க சேனல்ல கொடுக்கறது, ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து நீங்க இது வரைக்கும் எங்கேயுமே வந்து வீடியோல பேசினது கிடையாது. உங்களை பத்தி நிறைய மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுவுமே தெரியாது. ஸோ உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சாமி? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. இப்போ வந்து நம்ம தாத்தா காலத்திலேருந்து நம்ம எல்லாம் கைரேகை, முகத்தை பார்த்து நடக்க போகுது, தொழில் பற்றி, குடும்பம் பற்றி, மன நிம்மதி, கணவன் மனைவி பிரச்சனை, எந்த தொழில், விவசாயம், கோர்ட்டு, நம்ம வெளிநாடு, அது மாதிரி ப்ராப்ளத்துக்கு கூட நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. இத்தனை பேர் அவங்க கஷ்டத்துக்கு வந்து காலத்தில் అనేది நிறையா கஷ்டங்கள் இருக்கும். யார் யாருக்கு எந்தெந்த கஷ்டம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நேரில் வந்தால் தான் நம்மளுக்கு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். நேரில் அதே மாதிரி அந்த நிறைய பேர் மக்கள் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட. வந்துட்டு கூட நம்ம ஆஃபீஸு சென்னையில் தான் இருக்குது. சென்னை மாங்காடு காமாட்சி அம்மா கோயிலான தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் అనేది நிறையா பேருக்கு பார்த்துருக்குறேன். சாமி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நீங்கள் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, இதில் நான் சொல்கிற குறி வந்து தப்பவே தப்பாது அப்படின்னா அது என்ன ஜோதிடமாக இருக்கும்? கைரேகத்தை பார்த்து, முகத்தை பார்த்து, அவங்களோட பேர், நேரில் இருந்தாங்கன்னா நேரில் முகத்தை பார்த்து சொல்லுவேன். இல்லை போன மூலத்தில் இருப்பாங்க, நேரில் வர முடியாது, தூரத்தில் இருப்பாங்கன்னா ஃபோட்டோ வச்சு அவங்க பேர் வச்சுட்டு வெத்தலை மை போட்டு பார்த்துட்டு அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது, தொழில் பிரச்சனை இருந்தாலும், இந்த ஒருத்தர் வந்து இதே நம்மக்கிட்ட காட்பாடிவில் இருக்கு இல்லையா தமிழ்நாடு, அங்கேருந்து வந்திருக்காங்க. ஒரு 4 மாதம் முன்னாடி நம்ம ஆஃபீஸ்கிட்ட வந்து ஒரு பொண்ணனது ஒருத்தர்கிட்ட காதலிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி அவங்க கூட வந்திருக்காங்க. சுவாமி காதலிச்சுக்கிட்டு நம்ம பாப்பானது நம்மக்கிட்ட பேசுறது இல்லை, நம்மக்கிட்ட இதுக்கு முன்னால் நல்லா இருக்கிறது, படித்த பொண்ணு கூட இப்போ படிக்கிறது இல்லை, அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்கறது இல்லை, அவர் தான் வளர்த்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருந்தால் கூட அந்த பொண்ணனது கேட்கல. அவர்கிட்ட இன்னொரு ஆளுகிட்ட சொன்னால் கூட மற்றவங்க மெரிட்டு பார்த்தா கூட மறுபடியும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட வந்து எங்கெங்கோ பார்த்துட்டு சுவாமி முதல் தடவை உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நம்மளுக்கு கிடையாது, காமாட்சி அம்மா தெய்வத்தை நம்பிக்கிட்டு அந்த சக்தி பீடத்தை உட்காந்து அந்த தெய்வத்தை அனுகிரகம் வச்சு அந்த தாய்கிட்ட உட்காந்துட்டு நம்ம சொல்கிறோம்மான்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க கூட வந்திருக்க அம்மா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சுவாமின்னு சொல்லும்போது அதே மாதிரி பிரச்சனைங்களை கூட அந்த பொண்ணு பேசாத பொண்ணு கூட கரெக்டாக 21 நாளுக்குள்ளே நம்மக்கிட்ட வந்துட்டு பூஜைகள்லாம் செஞ்சு நம்ம எல்லாம் கனக துர்க்கம்மா பூஜையெல்லாம் பண்ணுவோம். காட்டுக்குள்ளே நம்ம எல்லாம் சொந்த ஊர் வந்து தாத்தா காலத்துல நம்ம காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மலை பகுத்துன்னு சொல்லுவாங்க, மேடாரம், சம்மக்க, சாரக்கா, காட்டு தெய்வத்தை சொல்லுவாங்க. அது అనేది அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து சில பூஜைகள் செய்வோம். அதே மாதிரி சில பூஜைகள் செஞ்சு அவங்களுக்கு சில மந்திரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு கூட நல்லபடியாக பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, நீங்கள் பண்ணி கொடுத்தது அதில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி நல்லபடியாக நடந்திருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னீங்க இந்த வெத்தலையில் மை போட்டு பார்க்குறதுன்னு. வெத்தலையில் மை போட்டு பார்க்குறதுனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வெத்தலையில் மை போட்டால் ஒருத்தவங்களோட வாழ்க்கை தெரியும், அவங்களோட பேர் தெரியும், அவங்களோட உருவம் தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. இது என்னது வெத்தலை பார்த்து சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எல்லாரும் செய்யறதுனால ஒருத்தர் நல்லது செஞ்சால் கூட எல்லாரும் ஒருத்தர் 2 தப்பு செஞ்சால் எல்லாரும் தப்பு செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த காலத்துலேருந்து நிறைய இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஆனால் இது என்ன நடந்துக்கிறது சுவாமி, எல்லாமே சொல்லிக்கிறாங்க, மையனது எல்லாரும் போட்டுக்கிறதா பொதுவாக தான் நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க.
அதே மாதிரி அந்த கேள்வி என்னன்னா, அது வெத்தலை மை போட்டு பார்த்தா அவங்க தூரத்தில் யார் இருந்தாலும் கூட பார்க்கறது கிடையாது. இது சும்மா பார்க்குறது. அந்த அஞ்சனம் போட்டு மை போட்டு பார்த்தா அது என்னென்ன நாள் பார்க்கணும், அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி நாங்கள் சில பூஜைகள் செஞ்சு சில திதிகள் வைக்கும்போது அவங்களோட முகத்தை பார்த்து என்ன நடந்திருக்கு, நடக்கிறது நடக்க போகுது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, எந்த உறவும் வச்சா கூட இன்னும் எந்த பிரச்சனை இருக்குது, காதல பிரச்சனை இருந்தாலும் இல்லை தொழில் பிரச்சனை இருந்தாலும், கல்யாண பசங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, 30-40 வருஷம் ஆனால் கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவங்க கூட வந்து கஷ்டப்படுவாங்க. அது என்ன நடக்குது சுவாமி, கல்யாணம் ஆகலை, எத்தனை கோயிலுக்கு போயிருக்கிறோம், எங்கெங்கே போய் பார்த்துருக்குறோம், ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நடந்திருக்கு, அது எப்படி சுவாமி சொல்லும்போது நம்ம வெத்தலை மை போட்டு அஞ்சனம் போட்டு பார்த்தா இது மாதிரி நடக்குது. தொழிலோ குடும்ப காதலோ பிரச்சனை இருக்குது, இல்லை குடும்ப பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எது சொன்னாலும் கூட ஒற்றுமை இருக்காது, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதி இருக்காது. அது மாதிரி அவங்களுக்கு கூட மை போட்டு பார்க்குறது. ஓகே சாமி, இப்போ பார்த்தோன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு வெத்தலையில மை போட்டு பார்க்குறதுல என்னால் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அப்படின்றப்ப இப்போ நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ எனக்காக நீங்கள் வெத்தலையில மை போட்டு நான் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பேன், இல்லை நான் இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கேன், இந்த மாதிரி உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா, நல்லா பார்த்து சொல்லலாம். பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், கண்டிப்பாக பார்த்து சொல்கிறோம்மா. கண்டிப்பாம்மா. உங்கள் பேர் தாயா? அபிநயா. அபிநயா. வயசு எவ்வளோம்மா? వయసు 25. అభినయ. శ్రీ అమ్మవారి దేవి వెలుగు జీవితం జయ జక్కమ్మ తల్లి అమ్మవారి సమ్మక్క సారక తల్లి కాటుదేవ గంగాల పరమేశ్వర ఆదిపరాశక్తి. ఓం నమ శివాయ. హర హర శంభో శంకర. హర హర మహాదేవ. ఓం శంకర. అభినయ వెలుగు జీవితం శ్రీ అమ్మవారి దేవి వెలుగు జీవితం జయ జక్కమ్మ తల్లి అమ్మవారు సమ్మక్క సారక తల్లి కొండ దేవత కాటు దేవత అమ్మవారి దేవి అంకాలు. ఓం శంకర. హర శంభో శంకర. பார்க்கும்போது அபிநயம் అనేది நல்ல லக்ஷ்மி கலை இருக்குதும்மா. மகத்துல అనేది லக்ஷ்மி கலை இருக்குது. அது అనేది நீங்கள் வீட்டுக்குள்ள అనేది ஒரு பொம்பளைன்ற மாதிரி இருக்காது, நீங்கள் ஒரு ஆம்பளை மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க. ஒரு ஆம்பளை மாதிரியும் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே போனால் கூட அம்மா லக்ஷ்மி தேவதை ஒரு பிறந்ததுக்குன்னு முதல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை மாதிரி எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படி செய்வாங்க. ஒரு வீட்டில் అనేది நீங்கள் ஒரு ராஜா மாதிரி வந்துக்கிட்டு இருக்குங்க. சிறு வயசுலேருந்து 10 பேர் உதவி பண்ணுற குணமே. பசியோடு வந்தால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட மற்றவங்களுக்கு கொடுக்குற குணம் இருக்குது. நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. எந்த காரியங்கள் நினச்சா கூட கெட்ட வரதே பின்னால் போகுது. வாய்க்கட்டு கை கட்ட மாட்டேது, கை கட்டு வாய் கட்ட மாட்டேது. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட வர வேண்டியது கூட ஆலோசனைகள் இருக்குது. படத்தில் கூட பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஹீரோயினி மாதிரி ஆகணும் అనేది ஒரு கலை கூட இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னால் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இந்த ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் ஒரு 6 மாதத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நீண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பேருக்கு மட்டும்தான் சொல்லிக்க முடியுதுக்கான்னு உள்ளுக்குள்ளே வச்சா அந்த பகவானுக்கும் நினைக்குது. கல்யாணத்துக்காக கூட லக்ஷ்மி கலை இருக்குது. கல்யாணத்துக்காக கூட நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது கூட ஒருத்தருக்காக நீங்கள் பணத்துக்காக நகத்துக்காக ஆசைப்படுறது கிடையாது. முகத்தை பார்த்து புத்தி பார்த்து குணத்தை பார்த்து தாலி கட்டிக்கலாம் நினைக்கிறேன். கல்யாண ஆலோசனை கூட இருக்குது. இந்த ஒரு 27லேருந்து உங்களுக்கு 26 ஸ்டார்ட் ஆகிட்டு 27க்குள்ளே கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா. நீங்கள் நினச்சது ஒன்று நீங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் நினைக்கிறது உங்களை பார்த்து அவர் ஆசைப்படணும். நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட இஷ்டம், உங்களோட எது ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி பார்த்துக்கணும், ஒரு ஆசை வந்தால் எப்படி இருக்கணும், ஒரு பாசமான எப்படி பார்த்துக்கணும், நினச்சது ஒரு என்று நீங்கள் மேலான ரொம்ப பாசம் ரொம்ப பிரிவு இருக்கிற மாதிரி ஒரு எந்த ஒரு அம்மா வீட்டில் இருந்து போயிட்டு வந்தால் கூட ஒரு புருஷன் అనేది ஒரு எல்லா அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே ஒருத்தர் மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆள் நீங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அம்மாவும் இல்லையம்மா? ஆமாம், கரெக்டா. ஆமாம், அப்படிதான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் செய்யும்போது கூட நீங்கள் மனசுக்குள்ளே உங்களோட இஷ்டம் கஷ்டம் எல்லாம் பார்க்கணும். நீங்கள் எது சொன்னாலும் கூட நீங்கள் ஒரு கோவப்பட்டா அதுக்கு எப்படி பேசணும், நீங்கள் ஒரு இஷ்டப்பட்டா அதுக்கு என்ன செய்யணும், அது எது மாதிரி சொல்லணும், எது மாதிரி இஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரும் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக இல்லையாம்மா? ஆமாம், எல்லா பொண்ணுக்கும் அப்படி தானே ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி இருக்குது. படிப்பு கூட நீங்கள் நினச்ச வரைக்கும் படிக்கலாமா. பெரிய லெவலில் பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். கொஞ்சம் குடும்பத்தினால ஒரு சூழ்நிலைத்தினால கொஞ்சம் டல்லாகி போச்சு படிப்பு போயிடுச்சுன்னா கவலைப்படல. ஐடியா மைண்டு சொல்லுவாங்க இல்லையா, ரேடியோவில் எத்தனை மிஷின் ஓடுதோ அத்தனை மிஷின் உங்கள் மைண்டில் ஓடுவோம்மா. நீங்கள் பார்த்தா இப்படி இருப்பீங்க. ஆனால் எது யாரும் வேலை செய்யாதவங்களுக்கு கூட வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆலோசனை இருக்குது உங்ககிட்ட. ஆனால் அம்மா அப்பா கூட பார்த்தா கூட யாரோட நீங்கள் ஒருத்தர் அண்ணன் தம்பிக்கு உதவிக்காகன்னு நினைக்கிறது கிடையாது. நீங்கள் கல்யாண லைஃப்பில் கூட வருவோம்மா. உங்களுக்கு சந்தான பாக்கியம் అనేది 2 ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பொண்ணு வரும் தாயன்.
ஆம்பளை பையன் வேண்டாம் சாமி எனக்கு. இருக்கணும். ஆம்பளை பையன் இறந்துச்சுன்னா ஒரு பவர் இதுக்கு லக்ஷ்மி தேவதை முதல்ல லக்ஷ்மி தேவதை தான் உங்களுக்கு வரும். மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது ஒன்றே பண்ணும், கல்யாணம் ஆன பிறப்பாட்டும் குழந்தை பாக்கியம் பிறக்கும்போது முதல்ல பொண்ணு பிறக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது முகத்துக்குள்ளே. இருக்கா இல்லையாம்மா? பொண்ணு பிறக்கணும். அந்த பொண்ணு முதல்ல பசங்களோட உங்களுக்கு ஆம்பளை பசங்களோட பொம்பளை பசங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக అనేది ரொம்ப கரெக்டாக இருக்கணும், செய்யணும் అనేది ஒரு ஆலோசனை இருக்குது தாயா. ஓகே, நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சொன்னதை விட நான் வரப்போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்றதை தான் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக அதான் உண்மை, யாருக்கும் தெரியாது இது வரைக்கும். ஸோ அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் கைரேகை பார்க்குறதுலையுமே ரொம்ப வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என் கைரேகை பார்த்து ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. என்ன கை காட்டணும்? லெஃப்ட் கையம்மா. இந்தாங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறது என்னன்னா, கல்யாணம் ஆகின பிற்பாட்டும் சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசைம்மா. கரெக்ட். சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். புருஷன் అనేది 10 ரூபாய் சம்பாதிச்சிட்டுன்னு கிடையாது, நீங்களே ஒரு ஆம்பளை மாதிரி சம்பாதிப்பீங்க. மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒருத்தரோட பணத்துக்காக ஆசைப்படுறால கிடையாது. புருஷனை எடுத்துக்கிட்டு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்ற குணம் கிடையாது. காலில் சத்து இருக்கிறவருக்கு, பலம் இருக்கிறவருக்கு சாதிக்கலாம். நீங்கள் ஒருத்தரோட கைக்காக ஆசைப்படுற குணம் கிடையாது. ஒருத்தரோட சாப்பாடு வச்சா சாப்பிட்ற குணம் கிடையாது. சிறு வயசுலேருந்து பௌருஷம் அதிகம் உங்களுக்கு. ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு தெம்பு பௌருஷம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவர் அந்த பலம் அதிகமாக இருக்குது. மனசுக்குள்ளே இருந்து நடிச்சது எத்தனோ ஆசைகள் இருக்குது, எத்தனோ செய்யலாமன்னு ஆசைப்படுறீங்க. குடும்பத்தில் காணி வீட்டு பிரச்சனைன்றதும் எத்தனோ நினைக்கிறீங்க. ஆனால் அது முடியுமா முடியாதுன்னு கவலை. குடும்பத்தில் ஃபேமிலியில் கூட அம்மா அப்பா லைனில் பார்க்கும்போது கூட உங்கள் வீட்டுக்குள்ளே கூட ரொம்ப நிம்மதி இல்லைதாம்மா. கல்யாணத்தை நினைக்கும் போது கூட 1-2 கூட பார்க்க வேண்டிய ஆலோசனை இருக்குது. இந்த கொஞ்சம் 1-2 ட்ரை பண்ணியிருக்குது, உங்கள் மனசுக்குள்ளே பிடிச்சது வரல. வீட்டுக்குள்ளே అనేది வந்திருக்காங்க 1-2 பார்க்கறது கூட சம்மந்தம் சொல்லுவாங்க இல்லையா, பார்க்கறது கூட கல்யாணம் பார்க்கறது கூட வந்திருக்கிறாரு மாப்பிள்ளை வந்தால் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. ஆமாம், நீங்கள் கல்யாணம் ஆகும்போது வீட்டுக்குள்ளே இப்போ கல்யாணம் டைம் ஆகி போச்சுன்னு ஃபேமிலியில் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதை பார்க்கும்போது கூட அந்த கல்யாணத்தை விஷயத்துக்காக கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்துக்காக பார்க்கும்போது கூட அந்த மாப்பிள்ளைனது கூட இருக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் என்னென்னு உங்கள் பணத்துக்காக ஆசைப்படுற ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க உங்களுக்கு மனசுக்குள்ள பிடிக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் சம்பாதிச்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு, நீங்க சம்பாதிச்சு கொடுக்கணும், நம்ம சம்பாதிச்சு 2 பேரும் சம்பாதிச்சு கையோட இருக்கணும் தான் நினைக்கிறேம்மா. 2 பேரும் கை இப்போ ஒருத்தர் ஒரு கை தட்டினா சவுண்ட் வருமா? வராது. 2 கை தட்டினா தான் சவுண்ட் வரும். அதே மாதிரி வாழ்க்கையில இருந்து 2 பேரும் சம்பாதிக்கணும், 2 பேரும் கல்யாண வாழ்க்கையில நல்லா இருக்கணும். நல்ல ஒரு மாப்பிள்ளைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு 2-3 மாசத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரும். இல்ல எனக்கு இப்ப கிடைக்க வேண்டாம். ஆனா இப்போ நீங்கள் கடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆனது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வேண்டிய டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள இல்லை. என்னன்னா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு செட்டில் ஆகணும், ஒரு சொந்தமாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணும், ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கணும், நம்மளுக்கு மாதிரி ஒரு கௌரவம் இருக்கணும், நம்மள அவங்களை பார்த்து நம்ம மதிக்கிறது கிடையாது, நம்மளை பார்த்து அவங்க மதிக்கிற மாதிரி, நம்மளை பார்த்து ஒரு பேர் இருக்கிற மாதிரி, ஒரு புகழ் இருக்கிற மாதிரி, ஒரு கௌரவம் இருக்கிற மாதிரி. இந்த காலத்துல என்னது, இதுக்கு முன்னால தாத்தா காலத்துல ஒரு 10-30-40 வருஷம் முன்னாடி பணத்தை பத்தி கிடையாது. மனசுக்குள்ள அது கௌரவம் தான், ஒரு பாசம் கௌரவம். இப்போ இருக்கிற காலத்துல பணம் தான் பெருசாகி போச்சு. இப்போ பணத்துல தான் அதிகமா இருக்குது தவிர மனசுக்குள்ள இல்லை, கௌரவம் பாசம் இல்லை. ஸோ உண்மைதான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கல்யாணம் ரிலேட்டடாக, மாப்பிள்ளை ரிலேட்டடாகவே சொன்னீங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கல்யாணம் மாப்பிள்ளை இல்லாமல் வேற ஏதாவது உங்களால் பார்க்க முடியுதா? எனக்கு பார்க்கலாமா? முகத்துல தெய்வக்கலை இருக்குதம்மா உங்களுக்கு. தெய்வக்கலை லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்குது. லக்ஷ்மி கட்டாட்சம் உங்கள் மனசுக்குள்ள அப்பப்போ தெய்வம் வருவோம். உங்கள் மனசுக்குள்ள நைட்டில் தூங்கும் போது கூட தெய்வம் வரும் உங்கள் கணத்துக்குள்ள. தெய்வம் అనేది கடவுள் అనేది ஒரு கெட்டதை மாதிரி கிடையாது.
கெட்ட ஒரு பாம்பு மாதிரி இது பாம்பு தோஷம் மாதிரி அது மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி கிடையாது. கெட்ட ஒரு பேய் சைத்தானு குட்டி சைத்தானு ரத்த காக்காடு அது மாதிரி செய்வாங்க, செய்வன மாதிரி. அது இது எலுமிச்சை பழம் தோஷம் சொல்லுவாங்க, அது எலுமிச்சை பழம் வீட்டில் தூக்கி போட்டது ரோட்டு மேலே போட்டது அது மாதிரி கூட உங்ககிட்ட இருக்கிறது கிடையாது. அது மாதிரி சக்தி கூட இல்லை. உங்களுக்கு பவரான கடவுள் இருக்குது முகத்துக்குள்ள. உங்க மனசுக்குள்ள ஒரு தெய்வம் நினைக்கிறீங்க, ஒரு அம்மா தெய்வம் అనేది ஒரு பெண் தெய்வம் అనేది உங்க மனசுக்குள்ள இருக்குது. இறக்கனால தான் நீங்க இப்படி நினைக்கிறீங்க. முகத்துக்குள்ள ஒரு ஆக்கரேஷன் இருக்குது, மனசுக்குள்ள ஒரு நல்லா இருக்குது, ஒரு சிரிப்பு இருக்குது, சாதிக்க வேண்டியது இருக்கலாம் நினைக்கிறீங்க, செய்ய வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரியில நல்லா வரணும். நீங்க மனசுக்குள்ள ரெண்டு காரியங்கள் நினைக்கிறீங்க. அம்மா ஒரு இண்டஸ்ட்ரி நினைக்கிறீங்க, ஒரு படத்துல காண ஒரு சினிமாவில் ஒரு கரெக்டாக ஒரு சினிமாவில் ஒரு சான்ஸ் வர்ற மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு சான்ஸ் வர்ற மாதிரி இருக்குது மனசுக்குள்ள. அது கிடைக்குமா கிடைக்காதா? அது 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 மனசுக்குள்ள ரொம்ப சிறு வயசுலேருந்து உங்களுக்கு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சினிமா ஒரு ஹீரோயின் மாதிரி ஆகணும்னு ஒரு கனவு இருக்கு. ஆமா, இருக்கா இல்லையா தாயா? இருக்கு. அதுக்காக தானே மீடியால வந்திருக்கோம். கண்டிப்பா அந்த ஒரு கனவு అనేది கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும். அது அதுக்காக தான் நீங்க இப்போ இது வரைக்கும் கல்யாணத்தை கூட பார்த்துக்கிட்டு வந்தா கூட ஃபேமிலிలో நீங்க கல்யாணம் கூட கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது கூட அதுதான் விஷயம். ஆமா, நீங்க மனசுக்குள்ள ஒண்ணு செட்டில் ஆகிறது ஒண்ணு, அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும், ஒரு பேர் கிடைச்ச பிறப்பாடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஒரு ஃபேமிலியில் கரெக்டாக இருக்கணும், ஒரு கௌரவம் ஒரு லெவல்ஸில் வரணும் நினைக்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு வெத்தலையில் மை போட்டு பார்த்து அப்புறம் என் கைரேகையை வச்சு நான் என்ன மனசில் நினைக்கிறேன், என்னோடய ஆம்பிஷன் என்ன அப்படின்ற வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப திகைப்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப திகைப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, உங்களால் குலதெய்வம் என்ன, என்னோட குலதெய்வம் பெண் தெய்வமா ஆண் தெய்வமான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாம்மா. உங்கள் தெய்வம் అనేది பெண் தெய்வம் தாயே. ஓகே, பெண் தெய்வம். பெண் தெய்வம்ன்றது கூட சாதாரணது கிடையாது, சக்தி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றதெல்லாம் சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகே, ஒரு காமனாக ஒரு ஜோதிடர் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் இருந்தது. பட் என் குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமா ஆண் தெய்வமான்னு கேட்குறப்ப அது தெளிவாக சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஓகே அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணுறோம், மக்களுக்கு நல்ல பீப்புள்ஸை சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் எங்கள் டீமில் இருக்குது. ஸோ அப்படி எனக்கே ஒரு ஷாக் தான் இது. ஸோ அண்ட் நீங்கள் இந்த வெத்தலையில் மை போட்டு பார்க்குறீங்க இல்லையா, இந்த வெத்தலையில் நீங்கள் மை போட்டு பார்க்குறதுல இன்னும் என்னென்னலாம் உங்களால் பார்க்க முடியும்? வெத்தலை மை போட்டு பார்க்குறதாம்மா கல்யாண பிரச்சனை. இப்போ கல்யாண பிரச்சனைன்றது இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அந்தந்த டயத்துக்கு அதை அனுபவிச்சாதான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் கூட ஒரு 35 40 45 வயசானா ஒரு 50 வயசு வர்ற மாதிரி இருந்தால் நிறையா பேர் வந்திருக்காங்க. நம்ம ஆஃபீஸ்கிட்ட கூட நிறைய பேர் இதை மாதிரி சுவாமி கல்யாண ஜாதகம் கொண்டு வர்றதோ, இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கிறாரோ, இல்லை ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு, ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பொருத்தம் எப்படி, அவங்களுக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் குழந்தை பாகியம் எப்படி இருக்கும், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கினா தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, இல்லை அவங்க நல்லபடி இருப்பாங்களா, இல்லை குழந்தை பிறக்கும் போது நல்லா கரெக்டாக இருக்குமா, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்துக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இன்னொரு லைனில் போகிற மாதிரி அது மாதிரி அவங்க கூட நிறைய பேர் அது மாதிரி இருக்குமா சுவாமி அனு கூட கேட்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கும் நம்ம பார்த்துருக்குறேன். ஓகே, இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க சாமி? இப்போ கல்யாணத்துக்காக நம்ம பார்ப்போம், தொழில் అనేది தொழில் வசியம் மாதிரி. ஓகே, வசியம் மை போட்டுக்கிட்டு அது வெத்தலை மை போட்டு பார்த்துட்டு தொழிலனா அவங்க ஒரு 4 வருஷம் முன்னாடி ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப ஒரு பிரபல ஹைட்டாக வந்திருக்காங்க, பணத்தில் காண ஒரு கௌரவமாக நல்லா ஒரு பெஸ்டேஜ் வந்திருக்கு, ஒரு 2 செகண்ட் ஒரு 2 வருஷத்துலேருந்து டவுன் ஆகி போச்சு. அது எதனால அவங்களுக்கு எதனால டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு எதுக்கு நடக்காமல் இருக்கு, அவங்களுக்கு எதுக்கு தொழிலுக்கும் நிம்மதி இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, அந்த தொழில் கரெக்டாக வருமா வராதா? ஓகே, அது மாதிரி உங்களுக்கு கூட பார்த்துருக்குறேன். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ என்னோட கைரேகை வெத்தலையில மை போட்டு எனக்காகலாம் சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சாமி. கண்டிப்பாக வணக்கம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.